ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியா மாம்ஸ் ஹக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பியூட்டிக் பியூரி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேபிகளுக்கு நம்ம சாலிட் ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும் 6 மந்த்ஸுக்கு அப்புறம். அந்த ஃபுட்டு எல்லாமே 3 days ஒன்ஸ் ஒரே ஃபுட்டு தாங்க கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். இப்போ ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஃபஸ்ட் டே கொடுக்குறீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக 3 daysம் ஆப்பிள் தான் கொடுக்கணும். அடுத்த 3 daysக்கு அப்புறம் ஒரு வெஜிடபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ஒரு பொட்டேட்டோவாக இருக்கலாம், இல்லை கேரட்டாக இருக்கலாம். இப்போ அந்த ஃபுட்டுமே நம்ம 3 days ரெகுலராக கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட்லாம் நல்லா தெரியும். நம்மளோட குழந்தைங்க 6 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாலிட் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்லா கொழுகுலுன்னு இருப்பாங்க. நான் என்னோடய பேபிக்கு அப்படி தாங்க கொடுத்துட்ருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு ஒரு பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தொலியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்புறம் இதை நம்ம ஒரு ஸ்டீமில் வேக வைக்கணும். இதுக்கு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் இதை வேக வைக்கலாம். இதை ஒரு 10 minutes நல்லா வேக வைங்க. அப்புறம் எடுத்து பார்த்திங்கனாலே நமக்கு தெரியும் அது வெந்திருக்கா இல்லையான்னு. பார்த்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இந்த மாதிரி இட்லி பாத்திரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் இந்த பீட்ரூட்லாம் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைங்க. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா அதோட சத்து எல்லாமே போயிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.